தோல்விக்கு பிறகு கடைசியா முடிக்கும் போது விஜய் சட்டமன்றத்தில் ஒரு செய்தியை காட்டுறாரு. அது முதலமைச்சருக்கான அந்த தகுதி இருக்கிறதா, அதுக்கான விளக்கத்தை நீங்க இதே மாதிரி நாட்டு பொறுத்தவரை அவரை வந்து பல விமர்சித்தாங்க. இப்போ ஒரு முதலமைச்சரே செய்கை ஒன்று செய்யறாரு, அது அந்த பதவிக்கு ஏற்புடையதா? என்னங்க அவர் இன்னும் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நினச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்கார். அப்படிலாம் சட்டமன்ற மரபுப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். இதை மாதிரி முந்தி செஞ்சவங்கள்ட்ட நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். அதனால் இனிமேலாவது முதலமைச்சர் தன்னுடைய தகுதியை அறிந்து அதற்கான ஒரு சட்டமன்றத்தினுடைய மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆளுங்கட்சியை தவற சுட்டி காட்டினா அது வரவேற்கலாம். அதாவது எதிர்க்க மாட்டோங்கிற சொல்கிற வார்த்தையே சரியான வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து பேச வேண்டும் என்பதை முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன்.